தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். வணக்கம். ஆக்சுவலாக 5 கோடி ரூபாய் கேட்ட திமுக அமைச்சர் ஒரு பாமர மக்கள்கிட்டே, அதாவது ஒரு படிக்கிற பையன்கிட்டே இப்படி வந்து ஒரு 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 பணம் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சுட்டாங்க. ஆக்சுவலாக இதுதான் அந்த நோட்டீஸு. தப்பாக அடித்து அனுப்பப்பட்ட ஒரு நோட்டீஸ். இது அதோட செராக்ஸ் காப்பி. ஆக்சுவலாக என்னென்னா, எங்கள் ஊர் வந்து கன்னியாகுமரி மாவட்டம். குமரி மாவட்டத்தில் வந்து பத்மநாபபுரம் தொகுதி, எங்களுக்கு பத்மநாபபுரம் தொகுதி கிடையாது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 6 தொகுதிகள் இருக்குது. அதில் வந்து பத்மநாபபுரம் தொகுதியை சார்ந்த ஒரு மக்கள் பிரதிநிதி எம்எல்ஏ யாருன்னா திரு மனோ தகராஜ் அவர்கள். இப்போ பால்வளத்துறையோட அமைச்சராக இருக்கார். ஸோ அவர் வந்து அந்த ஒரு கரெக்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி வந்து 15ஆம் தேதி வந்து ஒரு வீடியோ பேசியிருந்தோம். ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா, மோகன் சி லாசரஸ், அது யாருன்னா நாசரேத் பகுதியில் வந்து கிறிஸ்தவ மக்கள் ஒரு மத கூட மாதிரி வந்து செயல்பட்டு கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து அதில் கூடுவாங்க மாதத்துக்கு ஒரு வாட்டி. 2வது சனிக்கிழமையா 3வது சனிக்கிழமைன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் போயிருக்கேன். அப்போ ஆக்சுவலாக வந்து அந்த கன்னியாகுமரி மாவட்ட மக்களுடைய ஒரு மனநிலை என்னென்னா, ஆக்சுவலாக சொல்ல வந்த விஷயத்த இது மூலமாக கிராஸ் ஆகி அப்படி உள்ளே போயிடலாம். அவங்களோட ஒரு மனநிலை என்னென்னா, ஒரு கிறிஸ்தவ போதகர் சொல்லிட்டா, ஒரு பூசாரி சொல்லிட்டா இந்து மக்கள் ஓட்டு அப்படியே இவங்களுக்கு கேண்டிடேட்ஸ்க்கு வந்துடும், கிறிஸ்தவ மக்களோட ஓட்டு எல்லாமே கிறிஸ்தவ கேண்டிடேட்ஸ்க்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை இருக்குது. மனநிலை கிடையாது, உண்மையிலே அது ஒரு மதவரி பிடிச்ச ஒரு ஊர். உண்மையிலே நம்மளே வந்து அந்த ஊருக்கு ஒரு வெறுத்து இன்னைக்கு சென்னையில் உட்காந்துட்டு இருக்கோம்னா அது ஒரு முக்கியமான காரணம். நேரடியான மத அரசியல். ஆக்சுவலாக என்னென்னா, மற்ற மாவட்டங்களில் ஜாதி அரசியலில் இந்த ஊரில் வந்து மத அரசியல். இந்த மத அரசியலை வச்சு இந்த கேண்டிடேட்ஸை, மக்கள் பிரதிநிதிகளை, எம்எல்ஏ, மந்திரி பிரதிநிதிகளை ஒவ்வொருத்தங்களையும் இவங்க தேர்ந்தெடுக்கிறது, அதுதான் பகுத்தறிவு எங்கே வச்சுருக்காங்கன்னு தான் எனக்கு தெரில. ஆக்சுவலாக வந்து எப்படி சொல்கிறது, படித்தவன் அதிகம் இருக்கிற மாவட்டமாக தமிழ்நாட்டிலேயே. ஸோ அப்படி இருக்கிற ஒரு மாவட்டத்தில் வந்து ஒரு பகுத்தறிவை தூக்கி இன்னொரு இடத்துல வச்சுட்டு ஒரு எப்படி சொல்கிறது, மதத்தை வச்சு மதவரி பிடிச்சி தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அரசியலால் தான் இன்னைக்கு இந்த லட்சணத்தில் வந்து நிற்குது. ஆக்சுவலாக இந்த நோட்டீஸில் நான் அந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனிம வளங்கள், அதாவது பூமி தாயோட மார்பை அறுத்து அதோட வளங்களை வந்து கற்களை வந்து சாண்டாகவும் கற்களாகவும் கேரளாவுக்கு கடத்திட்டு இருக்காங்க. இதை வந்து இன்டர்ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தில் வந்து என்னென்னா, அது வந்து எங்கனாலையும் கொண்டு போய்க்கலாம், கனிம வளங்களை எங்கனாலும் கடத்திக்கலாம் இல்லை கொண்டு போய்க்கலாம், ஒரு கேரி பண்ணி கொண்டு போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தில் நான் கொண்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி மைனிங் துறையோட அமைச்சர் வந்து பதில் சொல்லியிருந்தார். எனக்கு சந்தேகம் என்னென்னா, அப்போ காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா மாநிலத்துக்கும் இது பொருந்தும் இல்லை. அப்போ கேரளாக்காரன் ஏன் அங்கே இருந்து மலைகளில் அந்த கற்களை எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க? இத்தனையும் கேரளாவில் தான் அதிகமான மலைகளும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து இதை காட்டிலும் அவனுக்கு தான் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ அவன் ஏன் அனுமதிக்க மாட்டேங்கிறான்? இங்கே தேவை பணம். தனிப்பட்ட நபர்களோட லாபத்துக்காக இங்கேருந்து கடத்தி கொண்டு போகிறாங்க. பால்வளத்துறையில் வந்து இவர் அமைச்சராக இருக்கிற அந்த துறையிலையும் ஊழல் நடக்குதுங்கிறத சுட்டி காட்டி நான் அந்த வீடியோவில் பேசியிருந்தேன். நம்ம ஷார்ட்ஸ் தான் லட்சக்கணக்கில் பார்க்குறாங்களே மக்கள். ஸோ அது பார்க்குறதுனால அந்த வைத்தறிச்சலில் இந்த நோட்டீஸை நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த நோட்டீஸை நான் பேசுகிறது தவறான விஷயம். காரணம் அதையும் தாண்டி எங்களோட லட்சணத்தை சில விஷயங்களை வந்து மக்கள்கிட்ட அம்பலப்படுத்தணுங்கிறதுக்காக தான் நான் எடுக்கிறேன். ஆக்சுவலாக கடைசி பக்கத்தில் போட்டிருக்காங்க, அதாவது என்னென்னா, பே காம்பன்சேஷனரி என்னென்னமோ தப்பாக அனுப்பப்பட்ட ஒரு நோட்டீஸ். ஆக்சுவலாக என்னென்னா, என் பேர் இதே கிடையாது, ஆல்டன் பி நெல்சன்கிற மாதிரி ஏஜ்டு 40. என் வயசு 40. என் வயசு 24 வயசு. ஆல்டன் பி நெல்சன்கிற பேரை போட்டு அட்ரஸை போட்டு ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்சவன் வேண்டாத ஒரு விஷயத்த பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கான். அமைச்சருக்கு வந்து அல்ற சில்லறைகள் கூட இருப்பாங்கல்ல, நல்ல பேர் வாங்குறதுக்காக கூட இருப்பாங்கல்ல, அதுக்காக பண்ணக்கூடிய வேலைகள் இதெல்லாம். ஆக்சுவலாக என்னென்னா, இதை தூக்கி போட்டுட்டு இது எனக்கு வரலங்கிற சொல்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. ஏன்னா என் வீட்டுக்கு வந்துச்சு. ஸோ வீட்டுக்கு வந்தனால நம்ம எடுத்து பேசுகிறோம். ஆக்சுவலாக இது என் பேர் கிடையாது, அப்போ எனக்கு வந்தது கிடையாது. ஆனால் என் வீட்டுக்கு வந்துச்சு. ஆனால் நான் பேசினதுக்காக தான் வந்துச்சுங்கிறத நான் புரிஞ்சுப்பேன். இல்லை, கோர்ட்டில் பேச வேண்டிய விதத்தில் நான் பேசிப்பேன். நான் புரிஞ்சுக்கணும். இல்லை, இது யாரால் எனக்கு அனுப்பியிருக்காங்கன்னு. ஸோ சில எப்படி சொல்கிறது, ஆந்திராவில் போய் பட்டம் வாங்கினவங்கள யாராக இருந்தாலும் சரி தான் இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. ஸோ அந்த நோட்டீஸில் சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா, அந்த சம்மந்தப்பட்ட வீடியோவை இந்த நோட்டீஸ் வந்த 7 நாட்களுக்கு உள்ள ரிமூவ் பண்ணணும்.
இன்கேஸ் ரிமூவ் பண்ணலைன்னா 5 கோடி ரூபாய் இல்லை 5 கோடி ரூபாய் நஷ்டேடை நான் உங்களுக்கு கொடுக்கணுமா, வீடியோவை ரிமூவ் பண்ணணுமா, புதுசாக இன்னொரு ஷார்ட்ஸில் நான் வந்து அந்த வீடியோவில் சொன்னதெல்லாம் தப்பு, மனோ தங்கராஜ் அவர்கள் உண்மையிலே நல்லவர் வல்லவர், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லணுமா. அதுக்கு அடுத்தது என்னென்னா ஏதோ ஒரு பேப்பர் லெட்டர் பேடோ வாட் எவர் இட்ஸ் ஏதோ ஒரு பேப்பரில் வந்து நான் சொல்லப்பட்ட அந்த வீடியோவில் இதெல்லாமே போய் நான் வந்து மனோ தங்கராஜ் அவர்களை டிஃபேம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் பேப்பர்ல ஆட் கொடுக்கணும். இன்னும் எக்ஸ்ட்ரா எழுத சொன்னாரா, மனோ தங்கராஜ் அவர்கள் குமரி மாவட்டத்துக்கு மிக சிறப்பான நன்மைகள் செய்து வருகிறார், இல்ல அவர் மலைகளை புதுசாக உருவாக்கி கொண்டிருக்கிறார். இல்ல ஆக்சுவலா பாலை வந்து பாலை இல்ல 1 லிட்டர் பாலுக்கு ஆக்சுவலா என்னன்னா உண்மையிலேயே இந்த நோட்டீஸ் தேவையான்னு கேட்டா எலெக்ஷன் டைம்ல இவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட்டுக்காக இது தேவைப்படுது. என்னன்னா நல்ல பேர் வாங்குறதுக்காக. சரி உங்களுக்கு சர்டிபிகேட் வேணும்னா நான் தரேன், இப்போ உங்களுக்கு இந்த என்ன வேணும்னா நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படிதானே, சரி ஓகே மன்னிப்பு கேட்டுக்கிறேன், மன்னிச்சிருங்க. ஏன்னா எனக்கு வந்து இவங்க கேட்குற 5 கோடி ரூபாய் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு வசதி எல்லாம் கிடையாது. நம்ம அவங்க மாதிரி கொள்ளடிச்சுலாம் வைக்கல, சாரி கர்த்தரின் பிள்ளையா இருந்து கொள்கையோடு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அவரை மாதிரி. அது கர்த்தரின் ஆசீர்வாதம். ஸோ அதனால வந்து நம்ம அப்படி கொள்கையோடு வாழ்றனால நம்ம கிட்ட நீங்க கேட்குற துட்டெல்லாம் எங்களுக்கு கிடையாது. கட்ட பஞ்சாயத்து டீம் வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்ணி துட்டடிக்கிறதுக்காக சில அந்நிய சக்திகள் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். நாங்களும் அட்வொகேட்ஸ் தான், ரெப்யூட்டடான காலேஜில் படித்து நம்ம வந்து டிகிரி வாங்கியிருக்கோம். என்னென்ன வக்கீல்கள் பண்ணுவாங்கன்னு தெரியும். நான் வக்கீல்களை டார்கெட் பண்ணல, இவங்களுக்காக சில நல்ல பேர் வாங்குறதுக்காக சிலர் பண்ணுற விஷயங்கள் நீங்களே ஒரு விஷயத்த சிந்திச்சு பார்க்கணும். அதாவது என்னென்னா பணம் எப்படி வேணாலும் சம்பாரிச்சிக்கலாம், ஆனால் ஒரு மலையை கடத்தி ஒரு அந்த மாவட்டத்தில் எத்தனை லாரிகள் போய் எத்தனை கர்ப்பிணி பெண்கள் எத்தனை குழந்தைகள் ஸ்கூல் போகிறவங்க வந்து நசுங்கி சாகுறாங்க தெரியுமா. சரி ஓகே மனசாட்சியோட சொல்லுங்கள், இதில் நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறது உங்களுடைய கிளைண்டான மனோ தங்கராஜ் அவர்கள் வந்து பாதிப்படைஞ்சிருக்காரு, இதனால கஷ்டம் அடைஞ்சிருக்காரு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. எதனாலனா நான் அந்த குற்றச்சாட்டை வச்சுட்டேன், அவர் வந்து மலைகள் கடத்துறதுக்கும் அவருக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. நான் தான் மனோ தங்கராஜன் வச்சுக்கோங்களேன். நான் இருக்கிற இடம் தான் கன்னியாகுமரி மாவட்டம், பத்மநாபபுரம் தொகுதி. இந்த தொகுதியில் இந்த மாவட்டத்தில் இந்த மாவட்டத்தோட அமைச்சர் தான் நான் மனோ தங்கராஜ் அவர்கள். என்னோட நாலேஜ் இல்லாமல் ஒரு லாரியாச்சும் கிராஸ் ஆக முடியுமா? டெய்லி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த நேஷ்னல் ஹைவேல குறைஞ்சது 1000 லாரிகளை நீங்கள் பார்க்கலாம். சரி ஓகே நான் அடிச்சு விட்றேன்னு வச்சுக்கோங்களேன். எஸ்பின்னு ஒருத்தர் இருக்கார், யாருன்னா ஸ்டாலின் அவர்கள். இந்த ஸ்டாலின்லாம் கிடையாது, முக ஸ்டாலின் அவர்கள்லாம் கிடையாது, ஒரு நேர்மையான ஒரு அதிகாரி. நான் இப்போ சமீபத்தில் பார்த்ததுல ஒரு நல்ல ஒரு அதிகாரி வந்திருக்காருன்னா எஸ்பி ஸ்டாலின் அவர்கள். வாட் எவர் அவருக்கு மேலே வந்து இவனுங்க என்ன வேணாலும் குற்றச்சாட்டு வைக்கலாம். ஆனால் நான் பார்த்து ஒரு வியந்த ஒரு விஷயம் என்னன்னா டெய்லி குறைஞ்சது ஒரு 5லேருந்து 10 லாரியாவது பிடிச்சிடுறாரு. எதுக்காகனா ஓவர் லிமிட்டாக ஏற்றுறாங்க அப்படின்னு. அதுவும் கடத்தல் தானே. ஆமாம். நான் என்ன கேட்குறேன், ஒரு வண்டி நீங்கள் எதுக்கு சீஸ் பண்ணுறீங்க? அளவுக்கு அதிகமாக பெர்மிட்டை தாண்டி அது கற்களோ மணல்களோ எம்சாண்டோ என்னென்னலாம் இருக்கட்டும் இது எல்லாத்தையும் அவங்க ஏற்றுறாங்க அப்படின்னா அப்போ டெய்லி பிடிக்கிறது எல்லாமே கடத்தல்னா இந்த அமைச்சருக்கு தெரியாமல் இவரோட நாலேஜ் இல்லாமல் எப்படி இத்தனை லாரிகள் கடத்தப்படுது, எப்படி இத்தனை லாரிகள் வந்து பெர்மிட் கொடுக்குறீங்க? சரி அவங்க கோர்ட்டுக்கு போய் பெர்மிட்டை வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைசன்ஸ் வாங்கி மலையை அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எலெக்ஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஐ மீன் வந்து 2021 தேர்தலுக்கு முன்னாடி ஒரு வாக்குறுதியை மக்களுக்கு கொடுத்தீங்க, ஞாபகம் இருக்கா? அது வாக்குறுதி என்னென்னா இந்த பேப்பர் தேவையில்லை, ஆக்சுவலாக வந்து தப்பான பேப்பரு, இது என் பேரே கிடையாது, என் வீட்டுக்கு வந்தனால நான் படிக்கிறேன், நான் பேசின ஒரு விஷயத்துக்காக நான் பேசிட்டேன், இது அப்படியே குப்பையில் போட்டு வேண்டியதான். ஆக்சுவலாக வந்து என்னென்னா லைக் 2021 தேர்தலுக்கு முன்னாடி மனோ தங்கராஜ் அவர்கள், மரியாதைக்குரிய அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் சொன்ன ஒரு வாக்குறுதி, நான் மட்டும் எம்எல்ஏ ஆகிட்டேன்னா மறுபடியும் இந்த தொகுதியில் ஜெயித்து மந்திரி ஆகிட்டேன்னா, மந்திரி ஆகிறது அவருக்கு ஏமில் இருந்துச்சான்னு தெரில. என் காரணம் என்னென்னா சுரேஷ் ராஜன் அவர்கள் நாகர்கோவிலில் ஜெயித்திருந்தாருன்னா சொற்ப ஓட்டில் அவர் லூஸ் பண்ணிட்டார், அவர் தான் மந்திரி ஆகியிருப்பார். லைக் பை லக்கில் வந்து மந்திரி ஆகிட்டார். நான் எம்எல்ஏ ஆகிட்டேன்னா என்னோட தொகுதியில் இந்த மாவட்டத்தில் கனிம வளங்கள் கடத்துறதை நான் தடுத்து நிறுத்துவேன், ஒரு லாரி கூட போகாதுங்கிற ஒரு ப்ராமிஸை மக்களுக்கு கொடுத்தாங்க. காரணம் அந்த அளவுக்கு வந்து எப்படி சொல்கிறது, தலை தெரிச்சு ஓடிட்டு இருந்துச்சு லாரிகள்லாம். ஸோ அந்த ப்ராமிஸ் கொடுத்த இந்த மனோ தங்கராஜ் அவர்கள் ஏன் அதை காப்பாற்றலை? இதில் 4.5 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 4.5 ஆண்டுகளில் நீங்கள் எத்தனை லாரிகளை தடுத்து நிறுத்துனீங்க? நீங்கள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் என்னன்னா இன்டர் ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட்டுக்காக வந்து இது எதுவுமே தடுக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க. அப்போ 2021 இதே சட்டம் இருந்துச்சுல, அப்போ அந்த சட்டத்தின்படி நீங்கள் பேசியிருக்கணும், இல்லை மக்களுக்கு அதுதானே வாக்குறுதி கொடுத்துருக்கணும். அப்போ நீட் எக்ஸாமை நாங்கள் ரத்து பண்ணோன்னு சொல்லிட்டு ஒரு ஏமாத்து வேலையை பண்ணாங்கல்ல, எல்லாருக்கும் தெரியும், பூரா பயலுங்களுக்கும் தெரியும். கவர்னர் இதுக்கு ஒப்புதல் கொடுத்தா மட்டும்தான், சாரி பிரசிடென்ட் இதுக்கு ஒப்புதல் கொடுத்தா மட்டும்தான்
உங்களால் இந்த நீட் எக்ஸாமை கேன்சல் கேன்சல் பண்ண முடியுங்கிறது. அவர் யாரோட ஆள்? பிஜேபியோட ஆள். ஆமாம். அது யார் கொண்டு வந்தது? பிஜேபி. அப்போ மக்களுக்கு தெரியாததுனால நீங்கள் ஏமாத்துனீங்கல்ல. ஸோ அதே தான் இந்த சட்டம் அப்போவும் இருந்துச்சு. ஸோ மக்களுக்கு தெரியாதனால அப்போது நீங்கள் ஏமாத்துனீங்கல்ல. நீங்கள் நினச்சிருந்தா கேரளா கவர்மெண்ட் அவங்களுடைய வளங்களை அவங்களோட ரிசோர்ஸஸை ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறது மாதிரி நீங்கள் ஏன் ப்ரொடெக்ட் பண்ணி வைக்க முடியாது? நீங்களும் ஆளுங்கட்சியோட அமைச்சர் தான், ஆளுங்கட்சியோட பிரதிநிதி தான், மக்களோட பிரதிநிதி. ஏன்னா 1986லேருந்து 96 நினைக்கிறேன் இந்த மனோ தங்கராஜ் அவர்கள் வந்து ஊராட்சி மன்ற சேர்மனாக இருக்கார். சரி. கன்னியாகுமரி மாவட்டத்தோட அந்த ஊராட்சி மன்ற சேர்மனாக இருந்து மக்கள் பணி செஞ்சனால தான் இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்காரு. நான் அவரை பாராட்டுறேன். பர்சனல் வெஞ்சன்ஸ் எனக்கு அவருக்கு எந்த கிடையாது. நான் கிட்டத்தட்ட இப்போ எனக்கு 24 வயசாச்சு. நீங்கள் அந்த நோட்டீஸில் 40 வயசுன்னு போட்டிருக்கீங்க. உங்கள் வயசை போட்டிங்களா என்னதுன்னு தெரில. 24 வயசு ஆகுது எனக்கு. இந்த ஏஜுக்கு முன்னாடி கரெக்டாக ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி என் வீட்டுக்கு முன்னாடி ஸ்கூல் போகிறதுக்காக நான் நிற்கும்போது இந்த நபர் வந்து அப்போது எம்எல்ஏ, அப்போது லைக் திமுக எம்எல்ஏ தான். லைக் வந்து எப்படின்னா, எப்படி சொல்கிறது, ரொம்ப சாதாரணமாக ஒரு நபரை நம்ம வந்து ஒரு எம்எல்ஏ இந்தளவு எளிமையாக இருக்காரே அப்படிங்கிற மாதிரி பார்க்குற அளவுக்கு ஒரு வியந்த ஒரு நபர். இன்னைக்கு தான் தலை தெரிச்சு ஓடுறாரு. அது ஆளுங்க மேலே இருந்து இவருக்கு கொடுத்து ப்ரெஷராக என்னங்கதுன்னு தெரில. ஸோ அதுக்காக நான் உங்களை பர்சனல் வெஞ்சன்ஸாக சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியம் கிடையாது. ஆனால் மக்களுக்கு எதிராக, இயற்கைக்கு எதிராக ஒரு விஷயம் பண்ணும்போது அது நான் சுட்டி காட்ட வேண்டிய இடத்துல இருக்கேன். ஒரு ரெப்யூட்டடான காலேஜில் படிச்சிருக்கோம், டிகிரி வாங்கியிருக்கோம். அது மூலமாக நம்ம என்ன பண்ணணும்? மக்களுக்கான ஒரு சேவை. அதாவது வக்கீல் தொழிலுங்கிறது ஒருத்தனை மிரட்டி அது மூலமாக பணம் சம்பாதிக்கிறது, அது ஒரு தரம் கெட்ட ஒரு விஷயம். அது கட்ட பஞ்சாயத்து வக்கீல், அது வந்து ஒரு சொசைட்டியில் புறம் தள்ள வேண்டிய நபர்கள். ஆனால் மக்களுக்கான ஒரு பணியை தினம் நம்ம பண்ணும்போது அதில் இந்த மாதிரிப்பட்ட அந்நிய சக்திகள் வந்து கேள்வி கேட்கும்போது எப்படி இருக்கும்? காங்கிரஸ் கட்சின்னு ஒரு கட்சி இருக்குது. எங்கள் அப்பா அந்த கட்சியில் தான் இருக்கார். நம்ம அந்த ஒரு பேரூர் ஒரு போஸ்டிங்கில் இருக்கார். எதுக்குடா அந்த போஸ்டிங்கில் இருக்கோன்னு தெரியாத அளவுக்கு ஒரு போஸ்டிங். அதாவது உண்மையிலே சொல்லணும்னா நானும் ஒரு காங்கிரஸ் பாரம்பரிய ஒரு குடும்பத்துலேருந்து வந்த ஒரு பையன்தான். ஆக்சுவலாக நான் அதுலேருந்து முதல்ல நான் 2021 வாக்களித்த வேட்பாளர் யாருக்குன்னா நாம் தமிழருக்கு. 2024 எலெக்ஷனில் எம்பி எலெக்ஷனுக்கு வாக்களித்தது யாருக்குன்னா காங்கிரஸ்க்கு. ஸோ அப்படி ஒரு எப்படி சொல்கிறது, குளறுபடியான ஒரு சுச்சுவேஷனில் ஒரு சூழல்லேருந்து வந்த நபர். அதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து அரசியலை பார்க்குறோம், உற்று நோக்குறோம். இன்னைக்கு வந்து நம்மளுடைய இந்த 24 வயசில் நம்ம மக்களுக்கு இந்த ஒரு பணியை செய்யணும், பண்ணணும், பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கு காரணம், வெளியூருக்கு வந்து 4 பேர் பார்க்கும்போது தான் இங்கே என்ன அரசியல் நடக்குதுங்கிறது தெரியுது. அந்த உள்ளூர்லேருந்து குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டிகிட்டு இருந்து அங்கே அவன் பேச இவன் பேச மத அரசியல், அந்த ஜாதி அரசியலுக்குள்ளே ஓடுறது மூலமாக, அதாவது நான் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எல்லா மாவட்டத்தை தாண்டியும் படித்தவங்க அதிகம் இருக்கிற மாவட்டம் சொல்லப்படுற மாவட்டம் எது? கன்னியாகுமரி மாவட்டம். ஸோ அந்த மாவட்டத்தை நான் இந்த ஊரில் இருந்து பார்க்கும்போது எல்லாரும் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அது வந்து ஒரு மதவெறி பிடிச்ச ஒரு ஊர். உண்மையிலே அது மதவெறி பிடிச்ச ஊர் தான். கண்டிப்பாக. ஏன்னா அதை வச்சு தான் உங்ககிட்ட வாக்கு வாங்குறதுக்காக இந்த மாதிரி நபர்கள் வராங்க. மோகன் சிலாசட்டஸ் அவர்களுடைய கூட்டத்துக்கு, அதாவது அந்த மீட்டிங்கு போய் இவர் என்ன பேசினார் தெரியுமா? இந்த மனோ தங்கராஜ் அவர்கள். அதாவது என்னன்னா, இந்த மினிஸ்டர் அவர் மேலே என்ன பர்சனல் வெஞ்சன்ஸ் எல்லாம் கிடையாது. அவங்க யூஸ் பண்ற அந்த மத அரசியல் டாக்டிக்ஸ் பாருங்களேன். அதாவது எப்படின்னா, எங்க அப்பா வந்து ஒரு பாஸ்டர், நான் வந்து ஒரு பாஸ்டரோட மகன். அது எதுக்காகனா, நான் ஒரு நல்லவன், கிறிஸ்டின் ஓட்டை கவர் பண்றதுக்காக இவங்க பண்ணக்கூடிய ஸ்டாட்டிக்ஸ். ஸோ இது மூலமா இவங்க வந்து அந்த ஊர்ல வந்து மக்களோட, அதாவது மக்களுக்கு அந்த அந்த டைம்ல எப்படி கண்ணுக்கு தெரியும்னா, லைக் வந்து வண்டியில் அடிபட்டு செத்தானா, லாரியில் அந்த குழந்தை சாகடிக்கப்பட்டுச்சா, அதில் எதுவுமே கண்ணில் தெரியாது. கனிமூலங்கள் கடத்தப்பட்டுச்சா, அது எதுவுமே தெரியாது. கன்னியாகுமரியை பொறுத்த மட்டும் யாருமே வண்டியால் அடிபட்டு சாகலை, கனிமூலங்கள் எதுவுமே கடத்தப்படலை. ஸோ அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இவர் வந்து கர்த்தரால் அனுப்பப்பட்ட நபர். கர்த்தரால் அனுப்பப்பட்ட நபர் என்கிற ஒரே காரணத்துக்காக, கர்த்தரோட பிரதிநிதியாக இருக்கிற திரு மோகன் சிலாசட்டஸ் அவர்கள் சர்டிஃபிகேட் கொடுத்த ஒரே காரணத்துக்காக நாங்கள் மறுபடியும் 2026 தேர்தலில் இவருக்கு வாக்களிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு முடிவை தான் மக்கள் திருப்பி எடுக்க போகிறாங்க. அதுக்காக தான் இவங்க இந்த ஸ்டாட்டிக்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஸ்டாட்டிக்ஸை நம்ம உடைக்கும் போது தான் நம்மளுக்கு எதிராக இந்த மாதிரி நோட்டீஸ் எல்லாம் அனுப்புறது. ஆக்சுவலாக வீட்டில் பார்க்குறாங்க, பார்த்துட்டு என்னடா இது நோட்டீஸ் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. நான் பார்த்தா என்னடா தப்பாக அனுப்பிச்சுட்ருக்காங்களே, என்னடா நம்ம ஊருக்கார வக்கீல்ல இந்த மாதிரி இருக்காங்களே அப்படின்னு அந்த விஜய் ஃபேன்ஸை தான் அந்த வேர்டை சொல்கிறாங்க. தற்கூறினா நான் அதை சொல்லலை. வக்கீல் நம்ம அந்த ஒரு கம்யூனிட்டியில் கரெக்டாக நம்ம அது ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. நான் அவங்கள சொல்லலை. உங்களுக்கு அவங்க அமைச்சர்கிட்டே நல்ல பேர் வாங்கணும், இது பண்ணணும்னா உங்களுக்கு 1000 வழிகள் இருக்கு. இது குமரி மக்களை துரோகம் பண்ணி தான் பண்ணணும். துரோகம் பண்ணி அவன் ஒரு மக்களோட உயிரில் நீங்கள் போய் விளையாடுறது. உண்மையிலேயே அட்வொகேட்ஸாக இருக்கவங்கள எனக்கு வந்து
அது எப்படி எனக்கு இது பண்ண தெரியல. கிளைண்டா, அதாவது இந்த வைஷ்ணவி ஒரு பொண்ணு பேசிட்டு இருந்துச்சு டிஎம்கேல. அப்போ அந்த பொண்ணு கிட்ட ஒருத்தங்க இன்டர்வியூ கேட்குறாங்க, நீங்கள் வந்து ஒரு ஒரு ஒருத்தன் வந்து குற்றம் செஞ்சுருக்கான், இன்னொருத்தன் வந்து நிரபராதி. ஸோ நீங்கள் வந்து அவன் பணம் தர்றதுக்காக அவனுக்காக நீங்கள் வாதாடுவீங்களா, இல்லை நிரபராதி வந்து அவங்ககிட்ட பணம் இல்லை, இவனை வாதாடி இவனுக்கு அந்த குற்ற செயல்லேருந்து காப்பாற்றுவீங்களா அப்படிங்கிறது. அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு தெரியுமா, வாட் எவர் ஈ வந்து ஹீ இஸ் மை கிளைண்ட், ஸோ நான் எனக்கு அந்த அவனுக்காக தான் நான் வாதாடி ஆகணும்னு. அப்போது நீ அரசியல்வாதியா இல்லை பணத்துக்காக வந்தவனா? ஃப்ராடு. பணத்துக்காக நீ பணம் தின்றனா அப்போ அது எதுக்கு சமம்? நான் அதை தான் சொல்கிறேன். எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இந்த தருணத்தை, இந்த சுச்சுவேஷனை பொறுத்த மட்டும் நீங்கள் வந்து என் மேலே எனக்கு ஒரு லீகல் நோட்டீஸை தப்பாக நீங்கள் அனுப்பியிருக்கீங்க இல்லை, ஸோ அந்த தப்பாக அனுப்பதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏற்றுக்கொண்டு நான் என்ன பண்ணுறேன், மன்னிப்பு கேட்கணுமா, சரி ஓகே, உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் வந்து அந்த வீடியோவில் வந்து நான் சொன்ன விஷயங்களை வந்து உங்களுக்கு மனசில் புண்படுற மாதிரி இருந்துச்சுன்னா என்னை மன்னித்து கொள்ளுங்கள். ஆனால் எந்த ஒரு விஷயம் தவறாக இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அவர் வந்து நல்லவர் இல்லை வல்லவர் இல்லை, நான் சொல்கிறது எந்த விதத்துலனா அவர் ஊழல் பண்ணிட்டாருன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நான் சொன்னதை நீங்கள் சொல்கிறீங்கல்ல, சரி ஓகே, நான் இப்போ சொல்கிறேன், அவர் நல்லவர் வல்லவர் கர்த்தரால் அனுப்பப்பட்ட நபர்னே சொல்லி அப்படியே வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு பால்வளத்துறையோட அமைச்சராக நம்ம மனோ தங்கராஜ் அவர்கள் இருந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த பால்வளைத்துறையில் கரெக்டாக ஒரு ஸ்டாட்டிக்ஸ் 35 லட்சம் லிட்டர் பால் வந்து கொள்முதல் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து கொள்முதல் பண்ணுற லிட்டர்ஸ் எவ்வளோன்னா 26 lakhs, அதாவது 26 லட்சம் லிட்டர்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த துறை குறைஞ்சிருக்கா வளர்ந்துருக்கா? அது எதனால காரணம்? இல்லை, அதுக்கான குற்றச்சாட்டு என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் நேரடியாக சவால் விடுறாரு. சீமான் அவர்கள் டைரக்டா இந்த மாவட்டத்துக்கும் சொல்றாரு, இந்த மாவட்டத்தில் ஒரு கொள்ளக்கார அமைச்சர் இருக்காரு, அந்த அமைச்சர் வந்து இங்க இருக்கிற கனிம வளங்கள் எல்லாத்தையும் சுரண்டி வித்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது நான் சொல்லல. எனக்கு முன்னாடியே சீமான் அவர்கள் பேசிட்டு போயிட்டாரு. அண்ணாமலை அவர்கள் சேலஞ்ச் கொடுத்துருக்காரு. எதுக்காகனா, கலர் பவுடர்ஸை, அதாவது பால் பவுடர்ஸை வச்சு இவங்க வந்து பாலா நான் வந்து மாற்றேன்னு பேர்ல அதுல ஒரு முறைகேடு பண்ணி அதுல ஊழல் பண்ணிட்டாருன்னு சொன்னதை நான் சொல்லல, அண்ணாமலை அவர்கள் சொன்னதை நான் சொன்னேன். சீமான் அவர்கள் அங்க வந்து கொள்ளடிச்சிட்டு போயிட்டாரு அப்படிங்கிறத சுட்டி காட்டி நான் பேசினேன். இதுக்கு மேலே நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும்னா அது எப்படி கொடுக்கணும்னு எனக்கு தெரியல. ஆனா மக்கள் வந்து அந்த ஆவின் பால் வாங்கி குடிச்சு பாருங்க, உங்களுக்கே இல்லை, அதனாலதான் கொள்முதல் குறைஞ்சிருச்சு. ஸோ அதனாலதான், அதாவது கவர்மெண்ட் பஸ்ல போனாலே அது வந்து ஒரு தகர டப்பா, அது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு வடிவேல் அவர் சொன்னார்ல, துபாயில ஓடுறது இதெல்லாம் குப்பலாரி அப்படிங்கிற மாதிரி, அந்த சிச்சுவேஷன்ல வச்சது யார்? புரியுதா? அது வந்து ஒரு நஷ்டமடைய துறையா நீங்க மாத்திட்டீங்க. ஸோ அப்ப நஷ்டமடைய துறையா மாத்தினதுக்கு அப்புறமா தனியார் இப்போ அதை ஓட்டிட்டு இருக்காங்கல்ல, சுவிட்ச் OHM மொபிலிட்டி, அசோக் லைலாண்ட் கீழே எடுத்து நடத்துறாங்களே இந்த எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் எல்லாமே 12 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் எடுத்து நடத்துறான். ஸோ அது எல்லாமே எப்படி லாபத்தில் ஓடுது? அவன் எப்படி அதை லாபத்தில் இயக்குறான்? அவன் எப்படி அந்த டிரைவர்ஸை அவன் தான் அப்பாயின்ட் பண்ணுறான், கண்டக்டர்ஸாக அவன் தான் அப்பாயின்ட் பண்ணுறான், பஸ்ஸை மெயின்டைன் பண்ணுறது அவன் தான். அப்போ அவன் தனியார் நிறுவனமான இந்த அசோக் லைலாண்ட் OHM மொபிலிட்டி, அதுக்கு கீழே இருக்க சப்சிடியரி கம்பெனி எப்படி அந்த 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 பஸ் துறையை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துகிறாங்க இவங்களுக்கு. அப்போ இந்த பால்வளத்துறையை ஒட்டுமொத்தமாக இவங்க வந்து எப்படி சொல்கிறது, உற்பத்தி டோட்டலாக கம்மி பண்ணதுக்கு அப்புறமா இவங்களுடைய பர்ச்சேஸ் பவரும் மக்கள்கிட்ட இருந்து கம்மியாயிருச்சு. அது என்னன்னா, ஆவினை வந்து வாங்குறத புறக்கணிச்சிட்டாங்க. ஸோ புறக்கணிச்சதுக்கு அப்புறமா அரசு துறை எப்படி லாபத்துல இயங்கும்? அரசாங்கத்துக்கு நோக்கம் கிடையாது இதை நல்லா வளப்படுத்தணும். அதுதான் அவங்களுக்கு என்னன்னா பிரைவேட்டுக்கு கொடுக்கணும். இதை எப்படிடா கொள்ள அடிக்கலாம் சயின்டிபிக் முறையில? அது நாஞ்சி சம்பத் அவர்கள் சொல்லுவாரு. அதாவது அவர் கட்சியில இருக்கிறவங்க தான் என்ன சொல்லுவாருன்னா, கலைஞர் அவர்கள் வந்து ஒரு கடலை திருடணும்னு வைங்களேன், நெல்ல கடலை இருக்குல்ல, அந்த கடலை கீழே வந்து விளையும். ஸோ என்னன்னா, அந்த நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, செடியை பிடுங்கி எடுத்துட்டு கீழே கடலையை எடுத்துட்டு அதை போட்டு போயிடுவாங்க. நம்மளால என்ன பண்ணுவார், தெரியாமல் இருக்கிறதுக்காக சயின்டிஃபிக் ஊழல், செடியை பிடுங்கி எடுத்துட்டு கடலை எடுத்துட்டு திருப்பி அந்த செடியை நட்டு வச்சிருவாராம். அதில் என்ன விளையும்? அதாவது யாருக்கும் தெரியாது, பிம்பம் தான் இருக்கு. அதான் பிம்பம் தான். அதாவது சொல்லுவாங்க இல்ல, சர்க்கரையை எறும்பு திண்டு விட்டது, சர்க்கரை அந்த கொண்டு வந்த அந்த கோணி பையை கரையான் திண்டு விட்டது அப்படிங்கிற மாதிரி. அது சயின்டிஃபிக்காக இவங்க சொல்றது, அது நான் சொல்லலை. இது அந்த டைமில் வந்து அவங்களுடைய அது என்ன கமிஷன், நல்ல கமிஷன், சாரி அது பேர் எனக்கு மறந்துச்சு, இவங்க ரிப்போர்ட் கொடுத்தா அண்ணாமலை அவர்கள் சேலஞ்ச் வைக்கிறார். எதனாலனா, இந்த பவுட்ரு கலந்து இந்த ஆவின் துறையில் வந்து ஒட்டுமொத்தமாக கொள்முதல் குறைஞ்சிருச்சு. ஸோ அதை வந்து இந்த அமைச்சர் வந்து நிரூபித்து ரிசைன் பண்ணுவாரா அப்படிங்கிறது வந்து அண்ணாமலை அவர்கள் சேலஞ்ச் வைக்கிறாரு. அந்த விஷயத்த நான் எடுத்து பேசியிருந்தேன். இது எல்லாத்தையுமே மேலோட்டமாக பேசின விஷயத்த அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புனா
மாறி அடிப்பாங்க, இல்ல அடிச்சா ஆமா, திருப்பி ஆமா. அடிப்பாங்க மொத்தமா எக்ஸ்போஸ் ஆயிருவாரு. இல்ல. அதனால இந்த பையன் அடிச்சா ஏதோ காசு சம்பாதிக்கலாம், ஏதாவது 5 கோடி கேட்டு 5 லட்சமோ 50 லட்சமோ வாங்கிடலாம். ஏன்னா நம்ம ஊர்ல வந்து 5000 கொடுக்கறது கூட கிளைண்ட்ஸ் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா சென்னையில கொடுப்பாங்க, இங்க கொடுக்கறது யோசிச்சுட்டு இருப்பாங்க. இல்ல 5000 10,000 அவங்களுக்கு 5 லட்சம் 10 லட்சம் கிடைச்சிருச்சா பெரிய விஷயம் இல்ல. கமிஷன் பேசியிருப்பாங்களா இருக்கும். வாட் எவர் அவங்க என்னன்னாலும் இருக்கட்டும். நான் வக்கீல்களை குறை சொல்லல. ஆனா இந்த விஷயத்துல நீங்க வர்றது இந்த துறைக்கு அசிங்கம்னு நான் சொல்றேன். அதை விட குமரி மக்களுக்கு துரோகம் இது. அதான் அது என்னன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்து மக்கள் வந்து ஏதோ ஒரு பிரம்மையில ஏதோ ஒரு மத வரியில வாக்களிச்சிடுறாங்க. அதை விட வாக்களிச்சதுக்கு அப்புறமா கடைசியில ஒட்டுமொத்தமா அவங்கள வந்து ஏமாத்தி நான் உங்களுக்கு அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் அப்படின்னு. அதாவது 10 வருஷமா அவர் எங்க இருக்காரு, எல்எம்எஸ் காலேஜ்ல ஸ்கூல்ல படிச்சு, நேசமணி காலேஜில் படிச்சு அங்க வந்து ஸ்டூடெண்ட் சேர்மனாக இருந்து 10 வருஷம் மக்கள் பணியில் கிட்டத்தட்ட 86லேருந்து 96 நினைக்கிறேன் சேர்மனாக இருந்து அந்த அளவு பண்ணியிருக்காருல்ல. பண்ணவருக்கு இந்த இடத்துல வந்து மக்களோட கருவார்த்து தான் இது பண்ணணும்னு அவசியமா நான் சொல்லலை. சீமான் அவர்கள் சொன்னது, இங்கே ஒரு கொள்ளைக்கார அமைச்சர் இருக்காரு அப்படிங்கிறது. அண்ணாமலை அவர்கள் சேலஞ்ச் சொன்னது. இது எல்லாத்தையும் மேற்கொண்டு காட்டி பேசின என்னதான் என்கிட்ட தான் உங்களுக்கு மன்னிப்பு வேணும்னா, அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த வயசுல உங்களுக்கு மரியாதை தந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அந்த வீடியோ ரிமூவ் பண்ணணுமா பண்ண வேண்டாம்ங்கிறத நான் முடிவு பண்ணிக்கிறேன். காரணம் என்னன்னா, நான் பேசினது எல்லாமே மேற்கோள் காட்டி நான் பேசியிருக்கேன். ஸோ நீங்கள் எனக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கீங்க, இல்லை அந்த நோட்டீஸ் எனக்கே வரல. காரணம் அது என் பேரே கிடையாது. சரி வாட் எவர் எனக்கு வந்துருச்சுன்னு வைங்களேன். அந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உண்மையாக பொய்யான்ங்கிறது மக்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக அந்த வீடியோ கூட நம்ம லாஸ்ட்டில் ப்ளே பண்ணிடலாம், ஆட் பண்ணிடலாம். மக்களுக்கு தெரியும் நான் வந்து இதில் உண்மையை சொல்லியிருக்கேனா இல்லை பொய்யை சொல்லியிருக்கேனா இல்லை அடிச்சு விட்றேன்னா அவருக்கு அவதூறு கலப்புறேன். நான் யாருக்குமே பிலோ த பெல்ட் போய் நம்ம அவதூறு சொல்லணும்னு அவசியம் இருக்கு. நம்ம இல்லை, அதை விட்டுரும். நான் எதுக்குள்ளேயுமே நம்ம அந்த பர்சனலுக்குள்ளே நான் போக மாட்டேன். அதாவது என்னன்னா, அரசியல் விமர்சனமாக நம்ம பேசணுமா அது மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், நாகரிகமாக இருக்கும். அதை தாண்டி யாருமே நான் பேசுறதுக்கு ரெடியாக இருக்க மாட்டேன். திமுககாரங்க அதில் பழக்கப்பட்டவங்க. ஸோ நீங்கள் பேசுகிறீங்கன்னா என் வாய் அமைதியாக தான் இருக்கும். காரணம் என்னென்னா, சில நாகரிகமான குடும்பங்கள்லேருந்து வந்த நபர் நான். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். இந்த வீடியோ நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். உங்களோட கருத்துக்களை மட்டும் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி இவங்க வந்து உளவியல் ரீதியாக மறுபடி தாக்குறாங்க அப்படிங்கிறத. ஸோ அதனால் வந்து இந்த அளவுக்கு நம்ம பேசுகிறோன்னா எங்களுக்கு என்னென்ன லீகல் டீம் இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதாவது ஊருக்குள்ளே எங்கேயே இருந்துட்டு ஒரு நோட்டீஸ் லெட்டர் பேடு கூட இல்லாமல் ஒரு நோட்டீஸ் வித்தவுட் ஸ்டாம்பில் அவங்களுக்கு அனுப்ப தெரியுதுன்னா, இங்கே நம்ம ஒரு ரெப்யூட்டடான காலேஜில் படித்து இங்கே வந்து நம்ம ஒரு ப்ராக்டிஸ் போய் இங்கே வந்து மக்களுக்காக இவ்வளோ விஷயம் நம்ம எப்படி சொல்லுவோம் தினம் சொல்லிட்டு இருக்கோம்னா எப்படி நினச்சிட்டாங்கன்னு எனக்கு தெரில. சரி ஓகே, ஒரு 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 சின்ன பையன் தானே நம்ம என்னென்னு சொல்லிட்டு போட்டோம், என்ன தான் பண்ணிட்டோம். வாட் எவர், எண்ட் ஆஃப் த டே மக்கள் தான் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க. வயிற்றுச்சலில் யார் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பண்ணிட்டும் உங்களுடைய பணி சிறக்கவும் வாழ்த்துக்கள். மக்கள் நம்ம என்ன பேசணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.